பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கிட்ட யாரும் போமாட்டேன்றாங்க. 2 வருஷமா கூவி கூவி ஆட்சியில் பங்கு தரேன்றார், யாருமே கிட்ட போக மாட்டேன்றாங்க. காரணம் என்ன அப்படின்றாங்க. உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சின்ன கட்சிகள்லாம் பெரிய கட்சிகள் கெடுத்து கீரை வழியாக்கியிருக்காங்க. கெடுத்துனா என்னன்னா 4 சீட்டுன்றதோடு நிற்க மாட்டாங்க, நோட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ கூட ஒரு கட்சி தலைவர் தலைவியா தலைவர்னு சொல்கிறதா தெரில, 30 சீட்டு 300 கோடி, ஒரு ராஜ்யசபா சீட்டு, முடிஞ்சா துணை முதல்வர், இல்லைன்னா ராஜ்யசபாவில் கொடுக்கறத மத்தியில் இணை அமைச்சர், அது போகிற கூட்டணியை பொறுத்து இருக்குது. அப்படின்லாம் பேரம் பேசிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரி பேரம் பேசுகிறவங்களுக்கு விஜய் சீட்டு கூட கொடுத்தா கொடுப்பார தவிர நோட்டு கொடுக்க மாட்டார். நோட்டு வராத இடம் தெரிஞ்சிருச்சு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்பட திமுக கிட்ட 10 கோடி 5 கோடி வாங்கினாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இல்லை போன நாடாளுமன்ற தேர்தல். அதனால அரசியல் கட்சிகள்லாம் இப்போ தொழில் முறையில் ஆயிட்டாங்க, எல்லாம் காசு பண்ணுறதுக்கு. அப்போது விஜய் கிட்ட வரலன்னா அது பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். ஒரு தூய்மையான அரசியல் பண்ணுறாரியா, அவர் ஒரு நல்ல பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் இதை கொடுக்குறேன், ராஜ்யசபா சீட் கொடுக்குறேன்னு எழுதி கொடுக்குறது, அப்புறம் அடுத்ததுன்னு தானே சொன்னேன், இது சொல்லியன்றது, அது கோச்சிங் போயிடுறது. ஆக இன்றைக்கு கொள்கை கோட்பாடு சித்தாந்த அடிப்படையில் ஒற்றுமை என்பதெல்லாம் இல்லை. யார் அதிகமாக கொடுக்குறாங்க, யார் அதான் ஏலத்தில் யார் எடுக்கிறாங்கன்னு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் டீமுக்கு எடுக்கிறாங்கல்ல, அதான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல. இந்த வேலையை விஜய் ஈடுபடல. ஆனால் என்ன எதிர்மறையாக பிரச்சாரம்னா, அவர் கூட யாரும் போலப்பா. ஏன்டா போல? ஏன் போலன்னா நோட்டு கிடைக்காது. அவர் கூட போயிட்டு இந்த மாதிரி பேரம்லாம் பேச முடியாது. அதனால் இது ஒரு புது மாதிரியான அரசியலை அவர் கொண்டு வராரு.